அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கிருஷோபா அகாடமி. கிருஷோபா அகாடமியிலிருந்து உங்கள் கணேசன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குரூப் 2க்காக ஜிகே ரிவிஷனாக லைவ் டெஸ்ட்டாக பார்த்து வரோம். இந்த லைவ் 5ல் பார்த்தீங்கன்னா நம்ம 11th ஹிஸ்ட்ரி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 11th ஒரு லெசன் இந்திய பொருளாதாரம். இதிலிருந்து முக்கியமான கேள்வி 11th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஒரு 100 கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம். கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். முதல் கேள்வி பாருங்கள். காஷ்மீர் அரசர்களின் வரலாற்று நூலான ஜைன விலாஸ் என்னும் நூலை இயற்றியவர் யார்? காஷ்மீர் அரசர்களின் வரலாற்று நூலான ஜைன விலாஸ் என்ற நூலை இயற்றியவர் பட்டவதாரா. பல்லவர் காலத்தில் முக்கியமான வணிக மையமாக இருந்த இடம் எந்த இடம்? பல்லவர் காலத்தில் முக்கியமான வணிக மையமாக இருந்த இடம் ஆப்ஷன்ல காஞ்சிபுரம் ஆகும். முகலாயர் காலத்தில் பொருட்கள் இடம் விட்டு இடம் செல்வதற்கு என்னவென்று அழைக்கப்பட்ட கடன் பத்திரங்கள் உதவின? முகலாயர் காலத்தில் பொருட்கள் இடம் விட்டு இடம் செல்வதற்கு ஒரு கடன் பத்திரம் இருந்தது. அந்த கடன் பத்திரத்திற்கு பெயர் ஆப்ஷன்ல உண்டி என்ற கடன் பத்திரம் இருந்தது. மகாபாரதம் தெலுங்கு மொழியில் யாரால் எழுதப்பட்டது? மகாபாரதம் தெலுங்கு மொழியில யாரால் எழுதப்பட்டதுன்னு பாருங்க. நன்னையா என்பவரால் எழுதப்பட்டது. அடிமை வம்சத்தை சாராதவர்கள் யார்? கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல அடிமை வம்சத்தை சாராதவர், இதில் பார்த்தவனே சொல்லிடுவோம், முகமது கோரி. ஆழ்வார்களில் தலை சிறந்தவராக கருதப்படுபவர் யார்? ஆழ்வார்களில் தலை சிறந்தவராக கருதப்படுபவர் ஆப்ஷன்ல நம்மாழ்வார் ஆவார். நாணயதேசியின் தலைவர் எவ்வாறு அழைக்கப்பட்டதாக கல்வெட்டுகளில் பதிவு செய்யப்பட்டுள்ளது? அது வெளிநாட்டில் வணிகம் செய்பவர்கள் தான் நாணயதேசி. அந்த நாணயதேசியின் தலைவர் எவ்வாறு அழைக்கப்பட்டதாக கல்வெட்டுகளில் பதிவு செய்யப்பட்டுள்ளது? அவங்க பட்டன்சாமி, பட்டணக்கிழார், தண்டநாயகன் என்றெல்லாம் அழைக்கப்பட்டார். இதில் ஆப்ஷன் டி மேற்கூறிய அனைத்தும் என்பது சரியான விடை. மக்கள் தொகை அடிப்படையில் தமிழ்நாடு இந்திய அளவில் எந்த இடத்தில் உள்ளது? 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கின்படி தமிழ்நாடு இந்திய அளவில் எந்த இடத்தில் உள்ளது? இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு 5வது இடத்தில் உள்ளது. சத்யஸ் ராய என்று குறிப்பிடப்படுபவர் யார்? சத்யஸ் ராய என்று குறிப்பிடப்படுபவர் ஆப்ஷன்ல பாருங்க, எந்த குப்தர்? சத்யஸ் ராயா. அவர் சமுத்திரகுப்தர் தான் சத்யஸ் ராயா என்று குறிப்பிடப்படுகிறார். உடையார் வம்சத்தினரின் தலைநகரம் மைசூரிலிருந்து எங்கு மாற்றப்பட்டது? உடையார் வம்சத்தினரின் தலைநகரம் மைசூரிலிருந்து ஆப்ஷன்ல ஸ்ரீரங்கப்பட்டினத்திற்கு மாற்றப்பட்டது. 9 வானங்கள் என்ற நூலை எழுதியவர் யார்? 9 வானங்கள் என்ற நூலை எழுதியவர் அமீர் குஸ்ரு. கண்ணூசி போரில் முகமது கோரி யாரை வீழ்த்தினார்? ஆப்ஷன்ல அப்படி பாருங்க. கண்ணூசி போரில் முகமது கோரி யாரை வீழ்த்தினார்? ஜெயச்சந்திரன் என்பவரை வீழ்த்தினார். வாதாபி யாரால் நிறுவப்பட்டது? வாதாபி யாரால் நிறுவப்பட்டது? ஆப்ஷன்ல வாதாபி கீர்த்தி வர்மனால் நிறுவப்பட்டது. எல்லோரோ குகைகளை உலக பாரம்பரிய சின்னமாக யுனெஸ்கோ அறிவித்த ஆண்டு எந்த ஆண்டு? எல்லோரோ குகைகளை உலக பாரம்பரிய சின்னமாக யுனெஸ்கோ அறிவித்த ஆண்டு ஆப்ஷன்ல 1983ஆம் ஆண்டு. கப்பலின் ஒட்டகம் என சொல்லப்படும் தொழில்நுட்பத்தை உலகத்திலேயே கண்டறிந்த முதல் மனிதர் யார்? கப்பலின் ஒட்டகம் என சொல்லப்படும் தொழில்நுட்பத்தை உலகத்திலேயே கண்டறிந்த முதல் மனிதர் அக்பர். தமிழ்நாட்டில் அதிக பாலின விகிதம் கொண்ட மாவட்டம் எது? 2011 கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டிலேயே அதிக பாலின விகிதம் கொண்ட மாவட்டம், இது அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்வி, நீலகிரி. 2ஆம் பகதூர் ஷா எந்த நாடுக்கு நாடு கடத்தப்பட்டார்? 2ஆம் பகதூர் ஷா எந்த நாட்டுக்கு நாடு கடத்தப்பட்டார்? அதாவது பர்மா, மியான்மருக்கு நாடு கடத்தப்பட்டார். 2ஆம் தரைன் போர் எந்த ஆண்டு நிகழ்ந்தது? 2ஆம் தரைன் போர் நிகழ்ந்த ஆண்டு எந்த ஆண்டு? ஆப்ஷன்ல 1192ஆம் ஆண்டு 2ஆம் தரைன் போர் நிகழ்ந்தது. தொடக்க காலத்தில் சாளுக்கிய அரசர்கள் சூடிக்கொண்ட பட்டங்கள் என்னென்ன?
தொடக்க காலத்தில் சாளுக்கிய அரசர்கள் சூடிக்கொண்ட பட்டங்கள் என்னென்ன? ஆப்ஷன்ல அவங்க மகாராஜன், சத்தியசிரையன், ஸ்ரீபிருத்தி, வி வல்லபன் என்றெல்லாம் சூட்டிக்கொண்டனர். ஆப்ஷன் டி தான் இதற்கு சரியான விடை. ராக் தர்பன் என்னும் இசை நூல் எந்த மொழியை சார்ந்ததாகும்? ராக் தர்பன் என்ற இசை நூல் எந்த மொழியை சார்ந்ததாகும்? ராக் தர்பன் பார்த்தீங்கன்னா சமஸ்கிருத மொழியை சார்ந்த நூலாகும். வெடியுப்பை பயன்படுத்தி நீரை குளிர்விக்கும் முறையை பரவலாக்கிய பெருமை யாரை சாரும்? வெடியுப்பை பயன்படுத்தி நீரை குளிர்விக்கும் முறையை பரவலாக்கிய பெருமை அக்பர் அவரை சாரும். இந்தியாவில் இணைய பயன்பாட்டில் கீழ்காணும் எந்த மாநிலம் முதலிடத்தில் உள்ளது? இந்தியாவில் இணைய பயன்பாட்டில் எந்த மாநிலம் முதலிடத்தில் உள்ளது? ஆப்ஷன்ல இணைய பயன்பாட்டில் மகாராஷ்டிரா முதலிடத்தில் உள்ளது. குணபத்ரா என்ற சமணத்துறவியை தனது ஆசிரியராக கொண்டிருந்தவர் யார்? குணபத்ரா என்ற சமணத்துறவியை தனது ஆசிரியராக கொண்டிருந்தவர் ஆப்ஷன்ல கிருஷ்ணா. தாந்தியோ தோப்பே கான்பூரை கைப்பற்றிய பின் அது விரைவில் யாரால் மீட்கப்பட்டது? தாந்தியோ தோப் அவரால் கான்பூர் கைப்பற்ற பின் அது விரைவில் யாரால் மீட்கப்பட்டது? அதை மீட்டியவர் காம்பல் என்பது சரி. முகமது பின் துக்ளக் சமணத்துறவிகளுக்கு அனைத்து அரசு அலுவலர்களுக்கும் பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்ற ஆணையை எந்த ஆண்டு வெளியிட்டார்? முகமது பின் துக்ளக் சமணத்துறவிகள் மற்றும் அனைத்து அரசு அலுவலர்களுக்கும் பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்ற ஆணையை 1325ஆம் ஆண்டு வெளியிட்டார். அக்பர் நாமா என்னும் நூலில் அக்பரின் வரலாற்றை தொகுத்து வழங்கியவர் யார்? அக்பர் நாமா என்ற நூலில் அக்பரின் வரலாற்றை தொகுத்து வழங்கியவர் ஆப்ஷன்ல அபுல் பாசல். தமிழ்நாட்டில் புனல் மின்சாரம் தயாரிக்கும் இடங்களில் தவறான இடம் கீழ்கண்டவற்றுள் எது? புனல்னா நீர் மின்சாரம் தயாரிக்கும் இடங்களில் தவறான ஒன்று தூத்துக்குடி என்பது சரியான விடை. களப்பிரர்களை முற்றிலும் அழித்தொழித்த பல்லவ அரசன் யார்? களப்பிரர்களை முற்றிலும் அழித்தொழித்த பல்லவ அரசன் ஆப்ஷன்ல சிம்ம விஷ்ணு. அஜ்மீர் சவுகான்களின் எந்த கோட்டையை முகமது கோரி தாக்கினார்? அஜ்மீர் சவுகான்களின் எந்த கோட்டையை முகமது கோரி தாக்கினார்? அந்த கோட்டை எதுன்னு ஆப்ஷன்ல பாருங்க, தபர் ஹிந்தா கோட்டை. கான்பூரில் கிளர்ச்சிக்கு தலைமை தாங்கியவர் யார்? கான்பூர்ல கிளர்ச்சிக்கு தலைமை தாங்கியவர் ஆப்ஷன்ல இது மாதிரி தலைமை தாங்கியவர் அந்த கிளர்ச்சிங்கிற கேள்வி அடிக்கடி கேட்டிருக்காங்க. நானா சாஹிப் என்பவர் கான்பூரில் கிளர்ச்சிக்கு தலைமை தாங்கியவர் ஆவார். இந்தியாவின் மீதான முதல் அரேபிய படையெடுப்பு எப்போது நடந்தது? எந்த ஆண்டு நடந்தது? இந்தியாவின் மீதான முதல் அரேபிய படையெடுப்பு நிகழ்ந்த ஆண்டு 712ஆம் ஆண்டு. சுல்தானிய ஆட்சியின் போது வரி வசூலுக்கு எதிரான ஒரு விவசாய கிளர்ச்சி எங்கு தோன்றியது? சுல்தானிய ஆட்சியின் போது வரி வசூலுக்கு எதிரான ஒரு விவசாய கிளர்ச்சி தோன்றிய இடம் தோபாப் என்ற இடமாகும். காற்றழுத்த விசைக்குழாய் நகரம் என்று அழைக்கப்படும் நகரம் எது? ஆப்ஷன்ல காற்றழுத்த விசைக்குழாய் நகரம் என்று அழைக்கப்படுவது கோயம்புத்தூர் ஆகும். உச் என்று அழைக்கப்பட்ட இடம் கீழ்கண்டவற்றுள் எது? உச் அப்படின்னு இந்த இடத்தை அழைப்பாங்க, அந்த இடம் எது? ஆன்சர் லாகூர் தான் உச் என்று அழைக்கப்பட்ட இடமாகும். கஜினி முகமது அவர்களால் 1029ஆம் ஆண்டு சூறையாடப்பட்ட நகரம் எந்த நகரம்? 1029ல் கஜினி முகமதால் சூறையாடப்பட்ட நகரம் ரேய் நகரம் என்பது சரி. சாளுக்கியர்களுக்கு எதிரான போர்களில் பல்லவர்களுக்கு உதவிய இலங்கை இளவரசர் யார்? சாளுக்கியர்களுக்கு எதிரான போர்களில் பல்லவர்களுக்கு உதவிய இலங்கை அரசர் மானவர்மன் என்பவராவார். பெருமளவில் உண்மையான விடுதலை போராட்டம் என பெருங்கிளர்ச்சி குறித்து கூறியவர் யார்? பெருமளவில் உண்மையான விடுதலை போராட்டம் என பெருங்கிளர்ச்சி குறித்து கூறியவர் ஆப்ஷன்ல எட்வர்ட் ஜான் தாம்சன் என்பவராவார்.
சிவகாசி நகரத்திற்கு குட்டி ஜப்பான் என்று பெயர் சூட்டியவர் யார்? சிவகாசி நகரத்திற்கு குட்டி ஜப்பான் என்று பெயர் சூட்டியவர் ஜவஹர்லால் நேரு அவர்கள். கஜினி முகமதுக்கு பின்னர் கஜினி வம்சத்தில் 42 ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சி புரிந்தவர் யார்? கஜினி முகமதுக்கு பின்னர் கஜினி வம்சத்தில் 42 ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சி புரிந்தவர் ஆப்ஷன்ல சுல்தான் இப்ராஹிம் என்பவராவார். நந்திவர்ம பல்லவனின் அபராதங்களை பற்றிய குறிப்புகள் காணப்படும் செப்பேடுகள் எது? நந்திவர்ம பல்லவனின் அபராதங்களை பற்றிய குறிப்புகள் காணப்படும் செப்பேடுகள் ஆப்ஷன்ல காசக்குடி செப்பேடுகளாகும். தங்க நாணயங்கள் சிலவற்றில் பெண் கடவுள் லட்சுமியின் உருவத்தை பொறித்த இஸ்லாமிய அரசர் யார்? தங்க நாணயங்கள் சிலவற்றில் பெண் கடவுள் லட்சுமியின் உருவத்தை பொறித்த இஸ்லாமிய அரசர் முகமது பின் துக்ளக் என்பது சரி. ஆங்கிலேயரை விரட்டிவிட்டு முண்டாக்களின் ஆட்சியை நிறுவ வந்த புனித தூதர் என தன்னை அழைத்து கொண்டவர் யார்? ஆங்கிலேயரை விரட்டிவிட்டு முண்டாக்களின் ஆட்சியை நிறுவ வந்த புனித தூதர் என்று தன்னை அழைத்து கொண்டவர் பிர்சா முண்டா ஆவார். கீழ்காணும் எந்த மாவட்டத்தில் பருத்தி பாலியஸ்டர் கலப்பு நூல் உற்பத்தி செய்யும் ஆலைகள் இல்லை? அது எந்த மாவட்டம்? அதுல நாமக்கல் மாவட்டம் என்பது சரி. முகமது கஜினியால் தோற்கடிக்கப்பட்ட ஹாஜி அரசர் யார்? முகமது கஜினியால் தோற்கடிக்கப்பட்ட ஹாஜி அரசர் ஆப்ஷன்ல அனந்தபாலர் என்பது சரியான விடை. ஒரு பிராமணருக்கோ அல்லது சில பிராமணர்களை கொண்ட ஒரு குழுவுக்கோ கொடையாக வழங்கப்பட்ட கிராமங்கள் என்னவென அழைக்கப்பட்டன? ஒரு பிராமணருக்கோ அல்லது சில பிராமணர்களை கொண்ட ஒரு குழுவுக்கோ கொடையாக வழங்கப்பட்ட கிராமங்கள் பிரம்மதேய கிராமங்கள் என அழைக்கப்பட்டன. கோல் கிளர்ச்சிக்கு தூண்டுகோலாக இருந்தவர் யார்? கோல் கிளர்ச்சிக்கு தூண்டுகோலாக இருந்தவர் ஆப்ஷன்ல பிந்த்ராய் மன்கி என்பவர் ஆவார். லோடி வம்ச ஆட்சியில் தலைநகரை தில்லியிலிருந்து ஆக்ராவிற்கு மாற்றியவர் யார்? லோடி வம்ச ஆட்சியில தலைநகரை தில்லியிலிருந்து ஆக்ராவிற்கு மாற்றியவர் சிக்கந்தர் லோடி. பல்லவர் பகுதிகளில் குடைவரை கோயில்களை அறிமுகம் செய்த பெருமைக்குரியவர் யார்? பல்லவர் காலத்துல குடைவரை கோயில்களை அறிமுகம் செய்த பெருமைக்குரியவர் ஆப்ஷன்ல முதலாம் மகேந்திரவர்மன் ஆவார். கீழ்காணும் எந்த மாநிலம் இந்தியாவின் நூல் கிண்ணம் என அழைக்கப்படுகிறது? இந்தியாவின் நூல் கிண்ணம் என அழைக்கப்படும் மாநிலம் நம்ம தமிழ்நாடு ஆகும். கோள்களின் கிளர்ச்சி எந்த ஆண்டு நடைபெற்றது? கோல் கிளர்ச்சி எந்த ஆண்டு நடைபெற்றது? ஆப்ஷன்ல 1831-32 ஆண்டுகளில் நடைபெற்ற கிளர்ச்சி கோல்களின் கிளர்ச்சியாகும். எல்லோராவில் மொத்தம் எத்தனை பௌத்த குகைகள் உள்ளன? எல்லோராவில் மொத்தம் எத்தனை பௌத்த குகைகள்னு பாருங்க. 12 பௌத்த குகைகள் உள்ளன. இந்தியாவின் மருத்துவ தலைநகரம் என்று அழைக்கப்படுவது எது? ஆப்ஷன்ல இந்தியாவின் மருத்துவ தலைநகரம் சென்னை என்பது சரி. பஞ்சாப் போர் அணிவகுப்புகளில் தன் நலன்களை மேற்பார்வை பார்ப்பதற்கு தைமூர் யாரை நியமித்தார்? பஞ்சாப் போர் அணிவகுப்புகளில் தன் நலன்களை மேற்பார்வை பார்ப்பதற்கு தைமூர் நியமித்தது கிசிர் கானை நியமித்தார். வேலூர் கழகத்தின் போது ஆற்காட்டில் குதிரைப்படை முகாமுக்கு பொறுப்பு வகித்தவர் யார்? வேலூர் கழகத்தின் போது ஆற்காட்டில் குதிரைப்படை முகாமுக்கு பொறுப்பு வகித்தவர் கில்லஸ்பி என்பது சரி. திருவரங்கம் ரங்கநாதர் கோயிலில் அர்ச்சகராக பணியாற்றியவர் யார்? திருவரங்கம் ரங்கநாதர் கோவிலில் அர்ச்சகராக பணியாற்றியவர் ஆப்ஷன்ல நாதமுனி. தமிழகத்தில் உள்ள வேளாண் காலநிலை மண்டலங்களின் எண்ணிக்கை எவ்வளவு? தமிழகத்தில் உள்ள வேளாண் காலநிலை மண்டலங்களின் எண்ணிக்கை 7 என்பது சரி. சின்னமலையின் இறுதிப்போர் எந்த ஆண்டு நடைபெற்றது? தீரன் சின்னமலை அவர்களின் இறுதிப்போர் நடைபெற்ற ஆண்டு ஆப்ஷன்ல பாருங்க 1805 ஆண்டு. கடைசி துக்ளக் அரசர் யார்? கடைசி துக்ளக் அரசர் ஆப்ஷன்ல நசூருதீன் முகமது ஷா தான் கடைசி துக்ளக் அரசர் ஆவார்.
பெரிய புராணம் யாருடைய காலத்தில் இயற்றப்பட்டது? பெரிய புராணம் யாருடைய காலம், எந்த மன்னர் காலம்னு பாருங்க. பெரிய புராணம் சோழர் காலத்தில் இயற்றப்பட்டது. தமிழ்நாட்டின் பாலின விகிதம் கீழ்கண்டவற்றுள் எது? 2011 படி இது அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. தமிழகத்தின் பாலின விகிதம், அதாவது 995 பேர் என்பது சரி. மருது சகோதரர்கள் எங்கு தூக்கிலிடப்பட்டனர்? இந்த தூக்கிலிடப்பட்ட இடங்கள்லாம் முக்கியம். மருது சகோதரர்கள் தூக்கிலிடப்பட்ட இடம் திருப்பத்தூர் ஆகும். கீழ்காணும் எந்த உலோகம் இந்தியாவிலேயே மதுரை மாவட்டத்தில் உள்ள கரடிக்குட்டம் என்னும் ஊரில் மட்டுமே கிடைக்கிறது? அது எந்த உலோகம்? ஆன்சர் அதுல மாலிப்டினம் என்ற உலோகம்தான் கரடிக்குட்டம் என்னும் ஊரில் கிடைக்கிறது. சிவகங்கையின் ஆட்சியாளராக கம்பெனியால் அங்கீகரிக்கப்பட்டவர் யார்? சிவகங்கையின் ஆட்சியாளராக கம்பெனியால் அங்கீகரிக்கப்பட்டவர் ஆப்ஷன்ல ஒய்யாதேவர் என்பது சரி. முகலாய பேரரசு 1526ஆம் ஆண்டு பானிபட் போரில் பாபர் யாரை தோற்கடித்த பின் நிறுவப்பட்டது? 1526 பானிபட் போர்ல பாபர் இவரை தோற்கடித்த பின்புதான் முகலாய பேரரசு நிறுவப்பட்டது. பாபர் தோற்கடித்தது யாரைன்னு பாருங்க, இப்ராஹிம் லோடி. ஸ்ரீ ராமானுஜர் பிறந்த ஊர் எந்த ஊர்? ராமானுஜர் அவதரித்த இடம் எதுன்னு பாருங்க, ஸ்ரீபெரும்புதூராகும். போர்கள் வேண்டாம் என்பது கீழ்கண்டவர்களில் யாருடைய கொள்கையாகும்? போர்கள் வேண்டாம் என்பது ஆப்ஷன்ல பெரோஸ் துக்ளக்கின் கொள்கையாக இருந்தது. கிளர்ச்சியாளர்கள் கூடும் இடமாகவும் அவர்களது அடையாளமாகவும் இருந்தது எந்த பகுதி? கிளர்ச்சியாளர்கள் கூடுமிடம் மற்றும் அவர்களது அடையாளமாகவும் இருந்தது காளையர் கோவில் பகுதியாகும். 1527ஆம் ஆண்டு நடைபெற்ற கான்வா போர் பாபருக்கும் மற்றும் யாருக்கும் இடையே நடைபெற்றது? பாபர் வெர்சஸ் யாரு? 1527ஆம் ஆண்டு நடைபெற்ற கான்வா போர் பாபருக்கும் ராணா சங்காவுக்கும் இடையே நடைபெற்றது. எங்கு நடந்த மோதலில் கட்டபொம்மனின் அமைச்சர் சிவசுப்பிரமணிய பிள்ளை பிடித்து வைக்கப்பட்டார்? அது எங்கு நடந்த மோதல்? ஆப்ஷன்ல கோலார்பட்டியில் நடந்த மோதலில் தான் சிவசுப்பிரமணியம் பிள்ளை, அதாவது கட்டபொம்மனின் அமைச்சர் பிடித்து வைக்கப்பட்டார். ஆப்கானியர்களுக்கு எதிராக பாபர் மேற்கொண்ட இறுதி போர் எந்த போர்? ஆப்கானியர்களுக்கு எதிராக பாபர் மேற்கொண்ட இறுதி போர் காக்ரா போர் என்பது சரி. ஜாக்சன் சந்திப்பின் போது கட்டபொம்மன் தரப்பில் கைது செய்யப்பட்டவர் யார்? ஜாக்சன் சந்திப்பின் போது கட்டபொம்மன் தரப்பில் கைது செய்யப்பட்டவர் அவருடைய அமைச்சர் சிவசுப்பிரமணிய பிள்ளையாவார். தில்லியில் தீன்பனா என்ற புதிய நகரை உருவாக்கியவர் யார்? தில்லியில தீன்பனா என்ற புதிய நகரை உருவாக்கியவர் ஆப்ஷன்ல ஹுமாயூன் என்பது சரி. அடிமைகள் நலனுக்காக ஒரு அரசு துறையை உருவாக்கியவர் யார்? அடிமைகள் நலனுக்காக ஒரு அரசு துறையை உருவாக்கியவர் ஆப்ஷன்ல பெரோஸ் துக்ளக் என்பது சரியான விடை. ராமநாதபுரம், சிவகங்கை, விருதுநகர், புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களாக இன்று அறியப்படும் பகுதியை ஆட்சி புரிந்தவர்கள் யார்? ராமநாதபுரம், சிவகங்கை, விருதுநகர், புதுக்கோட்டை இன்றைய பகுதிகளை அந்த காலத்தில் ஆட்சி செய்தவர்கள் சேதுபதி மன்னர்கள் என்பது சரி. சவுசா போரை தொடர்ந்து ஹுமாயூன் ஷெர்ஷா இடையான இறுதி மோதல் எங்கே நடைபெற்றது? சவுசா போரை தொடர்ந்து ஹுமாயூன் வெர்சஸ் ஷெர்ஷா இடையேயான இறுதி மோதல் நடைபெற்ற இடம் கன்னோசி ஆகும். நாற்பதின்மர் குழுவை ஒழித்தவர் யார்? நாற்பதின்மர் குழுவை ஒழித்தவர் ஆப்ஷன்ல பால்பன் என்பது சரியான விடை. மருதநாயகம் பிள்ளை எங்கிருக்கும் போது இஸ்லாம் சமயத்தை தழுவினார்? யூசுப் கான் மருதநாயகம் பிள்ளை புதுச்சேரியில் இருந்தபோதுதான் இஸ்லாம் சமயத்தை தழுவினார். அடையாள நாணயங்களை அறிமுகப்படுத்தியவர் யார்? அடையாள நாணயங்களை அறிமுகப்படுத்தியவர் முகமது பின் துக்ளக் என்பது சரி. ஷெர்ஷா தன்னுடைய கல்லுரை மாடத்தை எந்த இடத்தில் கட்டினார்? ஷெர்ஷா தன்னுடைய கல்லறை மாடத்தை எந்த இடத்தில் கட்டினார்? ஆப்ஷன்ல
சசாரம் என்ற இடத்தில்தான் ஷெர்ஷா தன்னுடைய கல்லறை மாடத்தை கட்டினார். யூசுப் கான் துரோக குற்றம் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டு தூக்கிலிடப்பட்ட ஆண்டு என்ன? இவர்தான் மருதநாயகம். யூசுப் கான் துரோக குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டு தூக்கிலிடப்பட்ட ஆண்டு 1764 ஆண்டு. இந்தியாவின் மீதான மங்கோலியர்களின் கடைசி தாக்குதல் எந்த ஆண்டு நிகழ்ந்தது? இந்தியாவின் மீதான மங்கோலியர்களின் கடைசி தாக்குதல் ஆப்ஷன்ல 1307 ஆண்டு நிகழ்ந்தது. நவாப் சந்தா சாஹிப்பின் பிரதிநிதிகளுள் அல்லாதவர் யார்? நவாப் சந்தா சாஹிப் பிரதிநிதிகளுள் அல்லாதவர் பார்த்தவனே சொல்லிடுவோம், மாபூஸ் கான் என்பது சரி. மதுவும் போதை மருந்துகளின் பயன்பாடும் யாருடைய ஆட்சியில் தடை செய்யப்பட்டன? மதுவும் போதை மருந்துகளின் பயன்பாடும் யாருடைய ஆட்சியின் பாருங்க, அலாவுதீன் கில்ஜியின் ஆட்சியில் தடை செய்யப்பட்டன. வாழ்க்கை முழுவதும் தவறி விழுந்த ஹுமாயூன் வாழ்க்கையை விட்டே தவறி விழுந்து இறந்தார் என்பது யாருடைய வார்த்தைகள்? வாழ்க்கை முழுவதும் தவறி விழுந்த ஹுமாயூன் வாழ்க்கையை விட்டே தவறி விழுந்து இறந்தார். இது ஸ்டான்லி லேன்பூல் என்பவரின் கூற்று. சட்லஸ் நதிக்கு அப்பால் முன்னேறி வரமாட்டோம் என்ற வாக்குறுதியை எந்த மங்கோலிய அரசரிடம் இருந்து பால்பன் பெற்றார்? சட்லஸ் நதிக்கு அப்பால் முன்னேறி வரமாட்டோம் என்ற வாக்குறுதியை குலுக்கான் என்ற மங்கோலிய அரசரிடம் இருந்து பால்பன் பெற்றார். மதுரையை சுற்றி வலிமை மிகுந்த ஒரு கோட்டையை எழுப்பிய நாயக்கர் யார்? மதுரையை சுற்றி வலிமை மிகுந்த ஒரு கோட்டையை எழுப்பிய நாயக்கர் விஸ்வநாத நாயக்கர் என்பது சரியான விடை. முகலாய படைகளுக்கும் ராணா பிரதாப் சிங்குக்கும் இடையே நடைபெற்ற நேரடி போர் எது? முகலாய படை வெர்சஸ் ராணா பிரதாப் சிங் இடையே நடைபெற்ற நேரடி போர் ஆப்ஷன்ல கால்டிகாட் போர் என்பது சரி. திப்புவின் மகன்கள் வேலூர் கிளர்ச்சிக்கு பிறகு எங்கு மாற்றப்பட்டார்கள்? அதாவது அவங்க அந்த இடமாற்றமே செய்வாங்க. திப்புவின் மகன்கள் வேலூர் கிளர்ச்சிக்கு பிறகு கல்கத்தாவிற்கு மாற்றப்பட்டார்கள். சுல்தானா ரசியா கொல்லப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? சுல்தானா ரசியா கொல்லப்பட்ட ஆண்டு ஆப்ஷன்ல 1240 ஆண்டு. டேனியர்கள் தரங்கம்பாடியில் குடியேற்றத்தை நிறுவிய ஆண்டு எந்த ஆண்டு? டேனியர்கள் தரங்கம்பாடியில் குடியேற்றத்தை நிறுவிய ஆண்டு 1620 ஆண்டு. முதல் ஆங்கிலேய மராத்திய போருக்கு பின் மராத்தியர்கள் ஆங்கிலேயருடன் செய்து கொண்ட உடன்படிக்கை என்ன உடன்படிக்கை? முதல் ஆங்கிலேய மராத்திய போருக்கு பின் மராத்தியர் ஆங்கிலேயருடன் செய்து கொண்ட உடன்படிக்கை சால்பை உடன்படிக்கை ஆகும். சிவாஜியை கைது செய்ய அவுரங்கசீப்பால் அனுப்பி வைக்கப்பட்ட தளபதிகள் யாவர்? சிவாஜியை கைது செய்ய அவுரங்கசீப்பால் அனுப்பி வைக்கப்பட்ட தளபதிகள் ஆப்ஷன்ல ஜெய்சிங் மற்றும் செயிஸ்டகான் என்பது சரி. மங்களூர் உடன்படிக்கை எந்த ஆண்டு கையெழுத்தானது? மங்களூர் உடன்படிக்கை கையெழுத்தான ஆண்டு ஆப்ஷன்ல 1784 ஆண்டு. அடிமை வம்சத்தின் கடைசி ஆட்சியாளர் யார்? அடிமை வம்சத்தின் கடைசி ஆட்சியாளர் ஆப்ஷன்ல 2ஆம் நசீர் அல்லுதீன் முகமது என்பவர் ஆவார். முதல் ஆங்கில மைசூர் போர் எந்த உடன்படிக்கையின் மூலம் முடிவுக்கு வந்தது? முதல் ஆங்கில மைசூர் போர் அது எந்த உடன்படிக்கையின்படி முடிவுக்கு வந்தது? ஆப்ஷன்ல சென்னை உடன்படிக்கையின்படி முடிவுக்கு வந்தது. சிவாஜியின் மகன் சாம்பாஜி எந்த ஆண்டு அவுரங்கசீப்பால் கைது செய்யப்பட்டு கொல்லப்பட்டார்? சிவாஜியின் மகன் சாம்பாஜி அவுரங்கசீப்பால் கைது செய்யப்பட்டு கொல்லப்படுவார் எந்த ஆண்டுன்னு பாருங்க, 1689 ஆண்டு. தோடர் மாலால் அறிமுகம் செய்யப்பட்ட ஜப்தி முறையை பிரகடனம் செய்த முகலாய மன்னர் யார்? தோடர் மாலால் அறிமுகம் செய்யப்பட்ட ஜப்தி முறையை பிரகடனம் செய்த முகலாய மன்னர் அக்பர் என்பது சரி. மைசூர் எந்த பேரரசின் கீழ் நிலமானிய முறையில் இயங்கிய ஒரு சிறு அரசாக இருந்தது? அது எந்த பேரரசின் கீழ் இயங்கிய மைசூர் பகுதி எந்த பேரரசின் கீழ் இயங்கியது? ஆப்ஷன்ல விஜயநகர பேரரசு என்பது சரி. புகழ்பெற்ற நாலந்தா பல்கலைக்கழகத்தை அளித்தவர் என்று கருதப்படுபவர் யார்?
நாலந்தா பல்கலைக்கழகத்தை அழித்தவர் என்று கருதப்படுபவர் ஆப்ஷன்ல பக்தியார் கில்ஜி என்பது சரி. சிந்துவின் தேபல் துறைமுக நகரத்தை அழித்தவர் யார்? சிந்துவின் தேபல் துறைமுக நகரத்தை அழித்தவர் ஆப்ஷன்ல முகமது பின் காசிம் என்பது சரியான விடை. ஃப்ரெண்ட்ஸ், இந்த லைவில் நம்ம 11th ஹிஸ்ட்ரியில் எக்கனாமிக்ஸில் ஒரு பாடம் மற்றும் ஹிஸ்ட்ரியில் சில லெசன்கள் பார்த்தோம். கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஆல். நல்லா படிச்சுட்டு வாங்க. ஆல் தி பெஸ்ட்.